கீழ் விலங்கு அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அது இந்த கீழ் விலங்கு அப்படின்னா, இப்போ ரெட்டை கொம்பு ஒத்த கொம்பு எழுத்தெல்லாம் காங்காச்சலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். காக்கா கீ குக்கு கே கை கோகோ கவுன்னு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது ரெட்டை எழுத்து ரெட்டை கொம்பு எழுத்துலாம் நெடிலும் ஒத்த கொம்பு எழுத்துலாம் குறியிலும் சொல்லுவோம். அதுமாரி மேல் விலங்கு அப்படின்னா மேலேருந்து இப்போ கீ அப்படின்னு சொல்லும்போது மேலே சுழிச்சு விடுறது. கீ அப்படின்னா அது அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்தீங்கன்னா மேல் விலங்குனா மேலே சுழிக்கிறது, கீழே கீழே மேலேருந்து கீழே வர்றது கீழ் விலங்கு அப்படி சொல்கிறது. இதை நம்ம வந்து குறில் நெடியில் புரிஞ்சு படிக்கணும். அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிழையை தவிர்க்கிறதுக்கு சில நம்ம குறிப்புகளை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். அப்படின்னா எழுத்தை வந்து தெளிவாக காங்காச்சா படிக்கும் போதே எழுத்தை சரியாக படிக்கணும். அதில் முக்கியமாக ஒருத்தர் இந்த மயங்குழி சொற்கள்னு சொல்லிட்டு ஒலிப்பு வேறுபாடு, அதில் எல்லா எழுத்தையும் படிக்கும்போது அந்த நா அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா காங்காச்சா சொல்லு வரும்போது இடையில நா அப்படிங்கிறதும் இருக்கும். 3 சுழி நான்னு சொல்லுவோம், அப்புறம் 2 சுழி நான்னு சொல்லுவோம். அப்போ ல ல ல அப்படிங்கும்போது ல ல ல அப்படின்னு சுழட்டி சொல்லுவோம். அதுவே ர ர அப்படின்னு ஒலிப்பு வேறுபாடு. இதிலெல்லாம் வந்து உச்சரிப்பு தன்மை இருந்தாலும் இது எழுத்துக்கள் எழுதும்போது இதனுடைய வேறுபாடை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒலி சவுண்டை வச்சு எழுதுறது. இந்த எழுத்துக்கள் வந்து எந்தெந்த அதில் வந்து பொருள் மாற்றத்தை அறிந்து அந்த ந ந ல ல ர ரங்கிற அந்த ஒலிப்பு வேறுபாடை வச்சு பயன்படுத்த வேணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுத பழகும்போது நம்ம மனதுக்குள்ளேயே உச்சரித்தபடியே எழுதி பழகிறது நல்லது. அப்புறம் பிழையாக எழுதுறதுக்கு காரணம் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வேகமாக எழுதுறது. அப்புறம் குறில் நெடிலுடைய வேறுபாடு புரிந்து எழுதாமல் இருக்கிறது. அப்போ புரிந்து எழுதுனோம்னா எழுதுவது இதில் நல்லது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கே கோ கோ அப்படிங்கிற வரிசையெல்லாம் நல்லா மனதுக்குள்ளே சொல்லி சின்ன கிளாஸில் படிச்சுட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதும்போது வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் 12ஆம் படிக்கிறதுல இந்த பாடத்தை பொறுத்தவரையும்